வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பள்ளி மறுதிருப்பு அப்படின்ற விரிவான பகுதி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ஒரு கதை தான் இது. மதிவாணன், கமன் இவங்க 2 பேருமே நல்ல ஒரு நண்பர்கள். 2 பேருமே ஒரே வகுப்புல வந்து படிச்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட கோடை விடுமுறை வந்து விட்டுருக்காங்க ஸ்கூல்ல வந்து. அதாவது ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 1.5 மாசம் கிட்டத்தட்ட லீவ் விடுவாங்க இல்லையா? ஸோ அந்த லீவ்ல வீட்லயே இருந்து டைம் வேஸ்ட் பண்ணும் அப்படின்ட்டுன்னு அவங்க வந்து பின்னலாடை நிறுவனத்துக்குலாம் வந்து போனாங்களாம். அதாவது வந்து போயிருக்காங்க. அங்க ஒரு 1.5 மாசம் முடிஞ்சு போச்சு. இப்ப பள்ளி வந்து மறுபடியும் ரீஓப்பன் ஆகுறதுக்கு, மறுதிறப்பு ஆகுறதுக்கு ஒரு 2 நாள் இருக்கு. ஸோ அப்போ 2 நாள் இருக்கும்போது இவங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கவின் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் இனிமே ஸ்கூலுக்கு போகிற மாரிலாம் ஐடியா இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்றான். அதுக்கு மதிவாணன் கேட்குறான், "ஏன் சொல்ற அப்படி?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, நம்மளோட கவின் என்ன சொல்றான் அப்படின்னா, "ஆமா வாரம் வாரம் நம்மளுக்கு சம்பளம் குடுக்குறாங்க. நம்ம நெனச்சம்போது திரைப்படம் போய் பார்க்க முடியுது. கையில காசு வந்து இருக்கு. பரோட்டா வாங்கலாம், போண்டா வாங்கலாம். வீட்ல யாருமே நம்ம திட்டுறது கிடையாது. ஏன்னா சம்பாதிச்சு காசு குடுக்கும்போது திட்ட மாட்டாங்கல்ல அந்த வயசுல. சரி திட்டுறது கிடையாது. எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கலாம்ல" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். "நீயும் வா, நம்மளும் இனிமே அதே நிறுவனத்துக்கு வேலைக்கு போலாம். எதுக்கு போயிட்டு படிச்சுட்டு?" அப்படின்ற மாரிலாம் கவின் வந்து சொல்றான். மதிவாணன் நம்ம கவின பேசுற பேச்செல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் வந்து அப்படியே குழம்பி போறான். ஆமா, நம்ம எப்படியும் முடிச்சு வேலைக்கு தானே போக போறோம். நம்ம இப்பல இருந்தே வேலைக்கு போனா நம்ம இஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழலாமே, சொகுசா இருக்கலாமே அப்படின்ற மாரி எண்ணம் வந்து கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம மதிவாணன் சிந்தனைக்குள்ள என்னலாம் போகுது அப்படின்னா, படிக்கிற வயசுல இதெல்லாம் வேலை தேவையா? ஏன்னா மருத்துவர் ஆகலாம், பொறியாளர் ஆகலாம், வெளிநாட்டுக்கு கூட வேலைக்கு போகலாம். இத மாதிரிலாம் நெறைய கனவுகள் வந்து நம்மளோட மதிவாணன் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. கடைசி வரைக்கும் தொழிலாளியாவே இருந்துட்டோம் அப்படின்னா, வாழ்க்கையில முன்னேறவே முடியாதே அப்படின்ற மாரிலாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது, எதிர்த்தாப்புல ஒரு விளம்பர போர்ட் பார்க்குறேன். ஸோ அந்த விளம்பர போர்ட்ல வந்து அம்பேத்கரோட, அப்துல் கலாம் அவர்களோட படம் எல்லாம் தென்படுது. ஸோ இவங்கள மாரி நம்மள வந்து வாழ்க்கையில வந்து உயரணுமே, இதுக்கு எல்லாமே படிப்பு வேணும் தானே அப்படின்ற மாதிரி ஒரு 2 தரப்பு சிந்தனைகளும் நம்மளோட மதிவாணன் மனசுக்குள்ள அப்படியே ஓடிட்டே இருக்கு. ஸோ இவன் அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது படிப்பு தான் வேணும் அப்படின்ற மாதிரி கட்டத்துக்கு வந்து அப்படியே மனசு வந்து இதாகும் போதே பேருந்து நிறுத்தத்துல வந்து ஒரு பெரியவர் இருக்காரு, ஒரு வயசான முதியவர் இருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் ரொம்ப வயசாயிருக்கு ஓகேவா. ஸோ அங்க இருக்க ஒரு நிறைய சிறுவர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க இல்லையா, குழந்தைங்க உட்காந்துருக்கும் போது அங்க போய் நின்றுட்டு, தம்பி இந்த மாதிரி இந்த பஸ் வந்து நல்லூர் போகுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் வந்து எதுவுமே சொல்லல. சிறுவர்கள் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை, அமைதியா இருக்காங்களா. சரி மறுபடியும் கொஞ்சம் உரத்த குரல்ல இந்த பெரியவர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி இந்த பஸ் வந்து நல்லூர் போகுமா போகாதா, அது மாதிரி உங்களுக்கு சொல்லுங்க, ஒரு உதவியா தானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் வந்து சொல்றான் அப்படின்னா, எங்களுக்கு எப்படி தெரியும், எனக்கு தான் படிக்கவே தெரியாதே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அந்த பெரியவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன தம்பி இவ்வளோ சின்ன வயசா இருக்க, ஸ்கூலுக்குலாம் அப்போ போவல்ல, ஏன் இது கூட உனக்கு படிக்க தெரியாதா அப்படின்ற மாதிரி நம்ம பெரியவர் வந்து கேட்கும்போது, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, நாங்கள் சின்ன பசங்க எங்களை கேட்குறீங்க, ஓகே, நீங்கள் இவ்வளோ பெரிய ஆம்பளையே இவ்வளோ பெரிய பெரியவராக இருக்கீங்கல்ல, உங்களுக்கு கூட படிக்க தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அங்கே இருக்கவங்க எல்லாம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ பெரியவர் வந்து தலை குனிஞ்சு நிற்கிறாரு இல்லையா, ஏன்னா படிக்க தெரியல அப்படின்றனால தான் இந்த பசங்க கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து எல்லாரும் படிப்பாங்க அப்படின்ட்டுலாம் கிடையாது. ஆனால் இப்போ படிப்பு அப்படிங்கிறது தேவை, அத்தியாவசியம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து மதிவாணன் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பெரியவர்கிட்ட வந்து, ஐயா இந்த பஸ் வந்து நல்லூர் வந்து போகாது, அடுத்த பஸ் நான் வந்து நல்லூர் போகிற பஸ் வந்தால் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்ததுமே நம்மளோட மதிவாணனுக்கு புரிஞ்சு போயிடுது. ஓகே, அப்போ கல்வி தான் ஒருத்தரை வந்து தலை நிமிரம் செய்யும். என்னதான் இவர் பெரியவர் வயசுல வந்து மூத்தவரா இருந்தாலுமே, ஏன் உங்களுக்கு படிக்க தெரியாதா அப்படின்னு ஒரு சின்ன பையன் வந்து சொன்னதுமே அப்படியே நாணி குறுகி தலை குனிஞ்சு போயிருந்தார்ல இல்லையா, ஒரு அவமானத்துக்கு உள்ளான ஒரு சுச்சுவேஷன் அந்த இடத்துல வந்துருது இல்லையா. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் நமக்கு நாளை பின்ன நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகாம இந்த ஒரு தொழிலாளராகவே நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி இவரெல்லாம் வந்துடும். கல்விதான் நம்மள வந்து தலை நிமிர செய்யும் அப்படின்றத வந்து உணர்ந்துட்டான். ஸோ உணர்ந்ததுமே பள்ளி நோக்கி வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். இப்போ ஸ்கூல் லீவ் தான், இன்னும் 2 நாள் இருக்கு. ஸ்கூல்ல இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனாலும் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கவின்கிட்ட சொல்லிட்டு ஓடுறான். உடனே எங்கடா போற அப்படின்னு கவின்லாம் கேட்குறான். நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். மீன்ஸ் என்னது, இப்போ வந்து ஸ்கூல் அவனுக்கு உடனடியாக பார்த்தாகணும் அப்படின்ற ஆசையும் இருக்கு. இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு குழப்பமும் இல்லாம தன்னோட வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற அவன் வந்து கண்டிப்பா அவனோட ஸ்டடீஸ் வந்து கண்டினியூ பண்ணுவான், தொடருவான் அப்படின்ற நம்பிக்கையும் இந்த கதை மூலியமா வந்து தெரியுது. சரியா? இந்த கதைக்கு வந்து தகுந்த ஒரு முடிவுரை என்னதான் இருக்கும்? 5ல் வளையாதது 50ல் வளையாது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதேயா இந்த ஒரு விஷயத்த வந்து இளமையிலேயே சின்ன வயசுலேயே நம்மளோட மதிவாணன் வந்து கத்துக்கிட்டான். ஸோ கல்வி அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியம் அப்படின்றத, ஸோ இன்னைக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை விட நாளைக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு அந்தஸ்து தான் வந்து வாழ்க்கையில இருந்து முக்கியம். இதுக்காகவே நம்ம கல்வி கற்க வேணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்து வந்திருக்கான். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இப்போ நூல்வழி பார்த்துடலாம். இந்த கதை எழுதின ஆசிரியர் வந்து சுப்பிரமணியன் அவர்கள். இவங்க வந்து குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல், இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை வந்து வலியுறுத்தி சிறுகதைகள், புதினம்னா நாவல் நடத்தும், நிறைய வந்து எழுதியிருக்காங்க. நிறைய கட்டுரைகளும் வந்து எழுதியிருக்காங்களாம்.
கனவு அப்படின்ற இலக்கிய இதழ நடத்தி வந்திருக்காரு. அப்புறம் பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை இந்த மாதிரி நெறைய நூல்கள வந்து எழுதியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக்க போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்லயுமே ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.